மகரிஷி அவர்கள் கவிதைகளை புதன்கிழமை, வியாழக்கிழமை பார்த்துக்கிட்டு வரோம். அதுல அறிவு அப்படிங்கிற தலைப்புல கவிதைகள பார்த்துட்டு வரீங்க. இன்றைக்கு அதே மாதிரி ஒரு கவிதைய பார்க்க போறோம். இந்த அறிவு அப்படின்னா, அதுக்கு எத்தனையோ அர்த்தங்கள் இருக்கு. ஞானம்னு சொல்லலாம், புத்தின்னு சொல்லலாம், மதிநுட்பம்னு சொல்லலாம், பொறி உணர்வு அப்படின்னு சொல்லலாம். ஆனா பொதுவா என்ன நம்ப சொல்றோம்? இந்த அறிவுங்கிறது நல்ல விதமா இருக்கணும். இந்த புத்தின்னு வந்துச்சுன்னா, அது இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா, அது தவறான வழியில கூட போகும். ஆனா மகரிஷி சொல்ற இங்க இந்த அறிவுங்கிறது வந்து, ஒரு தெளிந்த அறிவா இருக்கணும். அப்பதான் வந்து நமக்கும் நல்லது, மத்தவங்களுக்கும் நல்லது. அதான் பாரதியார் சொல்றாரு, "எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும்" அப்படின்ட்டு சொல்றாரு. அப்ப அந்த அறிவுங்கிறது என்ன? இன்னும் விதமா பார்க்கும்பொழுது, ஒண்ணு கல்வி, இல்லன்னா அனுபவங்கள். அதனால நெறைய தெரிஞ்சுக்கிறோம். தகவல்கள், அப்புறம் நம்ம கிட்ட இருக்கிற திறன்கள்னால நம்ம அறிவு நிலைய வளர்த்துக்கிறோம், அப்படின்ட்டு சொல்லலாம். இல்ல ஏதாவது ஒரு விஷயத்த பத்தின ஒரு விழிப்புணர்வு, அப்ப இல்ல ஒரு செயல எப்படி எப்படி செய்யணும், அத பத்தின விளக்கங்கள், அதுவும் வந்து ஒரு அறிவு நிலை தான் அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் இதுக்கு நம்ம அர்த்தங்கள் புரிஞ்சுக்கலாம். ஆனா மகரிஷி என்ன குடுக்குறார்? அறிவுங்கிறது அலையே அறிவுங்கிறார். அவர் சொல்றார், "எரிகின்ற விளக்கினிலே வெளிச்சம் போல இயங்கும் உடல் தன்னிலிருந்து இரத்த சக்தி சொரிகின்ற கதிர் அலைகள் அறிவு ஆகும்ங்கிறார்." சோர்வடைஞ்சுட்டு அப்ப அதுக்கு வந்து அந்த ஆற்றல் போகும். அத வந்து புரிஞ்சுக்கிறதுல வந்து தான் நமக்கு நெறைய விஷயங்கள் இருக்குன்னு சொல்றாரு. அப்போ என்ன சொல்றாரு? உயிர், அந்த உயிரின் படர்க்கை நிலையே மனம், அந்த ஆற்றல். அந்த உயிர்லேருந்து வர காந்த ஆற்றல், அதுதான் மனமாய் இயங்குது. அப்ப அந்த மனம், உணர்ச்சி நிலையில மனம், உணர்வு நிலையில அதுவே அறிவு நிலைக்கு உயருது. அதையே வந்து அறிவு நிலைக்கு உயர்த்த முடியும். விஸ்டம் அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கருத்த வந்து மகரிஷி குடுக்குறார். அப்ப அந்த அறிவுங்கிறத நம்ம எப்படி எப்படிலாம் வந்து கத்துக்கலாம், தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விளக்கத்த தான் இந்த கவிதையில மகரிஷி அவங்க குடுக்குறாங்க. அறிவு நிலை அறிந்தோர்கள் அனந்தம் பேர்கள். நெறைய பேரு அறிவு நிலையில உயர்ந்தவங்களா இருக்காங்க. சிலதெல்லாம் வந்து வெளிச்சத்துக்கு வருது, சிலதெல்லாம் வரதில்ல. ஆனா சில சமயம் வந்து சூழ்நிலைகள் மூலமா அவங்க கிட்டேருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். அறிவு நிலை அறிந்தோர்கள் அனந்தம் பேர்கள். அவரவர்க்கு அமைந்த சூழ்நிலைகள் வேறு. பொறிப்புலன்கள் திறனறியும் இயல்பு காணும் போராட்டத்தில் பல நாள் கழித்தோர் உண்டு. நெறிமுறையால் வாழ்ந்த பல அறிஞர் சொன்ன நீதி நூல் படித்து பயன் பெற்றோர் உண்டு. சிறிய ஒரு சந்தர்ப்ப நிகழ்ச்சி மூலம் சிந்தனையில் உயர்ந்தோரும் உண்டு உண்டு. அப்போ இந்த அறிவை நாம் வளர்த்துக் கொள்வதற்கு எத்தனையோ முறைகள் இருக்கு. அதுல இவன் மகரிஷி சொல்றது என்னன்னா, அறிவு நிலையில அவரவங்க சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அந்த மாதிரி வந்து அறிவு வளர்ச்சி அவங்களுக்கு ஏற்படுது. பொறிப்புலன்கள் திறனறியும் இயல்பு காணும் போராட்டத்தில் பல நாள் கழித்தோர் உண்டு. பொறிப்புலன்கள் இந்த 5 கருவிகள் இருக்கு. நமக்கு புலன்கள் இருக்கு. இது வழியா இது என்ன மாரி செயல்படுது? அப்புறம் அதனுடைய ஆற்றல் என்ன? அதனுடைய இயல்பு என்ன? அதன் வழியா நாம வந்து வாழ்க்கைய நடத்திட்டு போகும்பொழுது என்ன மாதிரி விளைவுகள் நடக்குது? அப்படின்னு அந்த ஆராய்ச்சியில எப்படி இதெல்லாம் வந்து அடக்க முடியும்? இத நம்ம சரியா பயன்படுத்த முடியும்? அப்படிங்கிற ஆராய்ச்சியில அப்புறம் இதனுடைய திறன் என்ன? சில அந்த திறன வச்சு தான் நம்ம பார்க்க முடியும். தவறான வழியில வந்து புலன்கள உபயோகப்படுத்தலாம். ஆனா, அதனுடைய விளைவு வந்து எப்படிங்கிறதையும் ஆராய்ச்சி செஞ்சிருக்காங்க. இதே நல்ல வழியில பண்ணும்பொழுது, அந்த புலன்களே எத்தன விதமா நமக்கு
நம்முடைய அறிவின் ஆற்றலை உயர்த்துது, அறிவு வளர்ச்சி கொடுக்குது அப்படிங்கிறத ஆராய்ச்சியில நிறைய பேர் வந்து அவங்க வாழ்க்கையே வந்து அவங்க வந்து உபயோகப்படுத்தியிருக்காங்க வாழ்நாட்களை. நெறிமுறையால் வாழ்ந்த பலர் அந்த மாதிரி ஆராய்ச்சிக்கு போகாம சில பேர் என்ன பண்ணுவாங்க, யாராவது வழிகாட்டுறவங்க இருந்தாங்கன்னா அவங்க வழியா அதையே வந்து கடைபிடிச்சு அவங்க அதை வந்து ஏத்துப்பாங்க. நெறிமுறையால் வாழ்ந்த பல அறிஞர் சொன்ன நீதி நூல் படித்து பயன் பெற்றோர் உண்டு. நம்ம அந்த காலத்துல பார்க்கலாம், ராமாயணம், மகாபாரதம், அப்புறம் வந்து புராணங்கள், அது வழியா வந்து கருத்துக்கள் எல்லாம் நிறைய சொல்லி, அதுல வந்து அந்த புராணங்கள்ல எத்தனை பேர்கள் சிவனடியார்களா இருக்கலாம், ஆழ்வார்களா இருக்கலாம், இல்ல மத்த நாட்டுல இருந்த அந்த மாதிரி ஜீசஸ் கிரைஸ்ட், நபிகள் நாயகம், இந்த மாதிரி அவங்கெல்லாம் அந்த மாதிரி மகான்கள் அவங்க வாழ்க்கையில வந்து எப்படி அவங்க நெறிமுறைகள் எல்லாம் கடைபிடிச்சு எப்படி இப்படி எல்லாம் வந்து அந்தந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி அவங்க வாழ்க்கை முறைகளை வகுத்து கொடுத்து அதை கடைபிடிச்சவங்க எல்லாம் அந்த மாதிரி உயர்ந்தவர்களும் நிறைய பேர் இருக்காங்க. நம்மளும் அப்படிதான். வேதாத்திரி மகரிஷி அவர்கள் ஆராய்ச்சி செய்து ஆராய்ச்சி செய்து ஆராய்ச்சி செய்து நமக்கு வெவ்வேறு விதமான பயிற்சிகளை கொடுத்திருக்காங்க. ஆனா மகரிஷி நீதி நூல் படிச்சார், அதோட மட்டும் இல்ல, படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆராய்ச்சி செய்தார். தன்னுடைய உடம்பையே ஒரு லேபா, ஒரு பயிற்சி கூடமா வச்சு அது வழியா நமக்கு பயிற்சி முறைகளை கொடுத்து நம்ம அதை வந்து கடைபிடிக்கிற அளவுக்கு கொடுத்திருக்கார். அப்புறம் இன்னும் என்ன சொல்றார், இதை நீங்க கடைபிடிச்சு இன்னும் மேல உயர்ந்த நிலைக்கும் வரலாம் அப்படின்ட்டு சொல்றார். அப்போ மத்தவங்க சொன்னதை கடைபிடிச்சு வாழ்ந்தவங்க இருக்காங்க, அதை கேட்டு ஆராய்ச்சி செய்து அதுக்கப்புறம் மத்தவங்களுக்கு அந்த பிராக்டிசஸ கொடுத்தவங்களும் இருக்காங்க. இப்ப மகரிஷி அப்படிதான் வேதங்கள் சொன்னதை பத்தியும் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கார், சித்தர்கள் முறையும் தெரிஞ்சு வச்சிட்டு இருக்கார். அதை வந்து பயிற்சி செய்து நமக்கு வந்து கொடுத்தார். அதுக்கப்புறம் சொல்றாங்க, சிறிய ஒரு சந்தர்ப்ப நிகழ்ச்சி மூலம் சிந்தனையில் உயர்ந்தோரும் உண்டு. நம்ம நிறைய உதாரணம் சொல்லலாம். மகாத்மா காந்தி, இந்த ஹரிச்சந்திரன் அந்த ஒரு டிராமாவை பார்த்தார், வாழ்க்கையில இனிமே உண்மையே பேசணும் அப்படின்னு ஒரு சங்கல்பம் செய்து அப்படியே வாழ்க்கையில உயர்ந்துகிட்டே போனார் அவர். அதனாலதான் அவரை மகான் அப்படின்ற தந்தை அப்படின்னு கூப்பிடுறோம் நம்ம அவரை. அந்த அளவுக்கு நம்ம நாட்டுக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு உயர்ந்த நிலைக்கு கிடைப்பதற்கு, அந்த உயர்த்தி கொண்டு வருவதற்கு நிறைய முயற்சிகள் எடுத்தார். அதற்கு வெற்றியும் கிடைச்சது. அப்புறம் மகாத்மா காந்தியே அவரையே வந்து உலகத்துல இருக்கிறவங்க நிறைய பேர் அவர் அந்த உண்மை நெறியிலேயே வாழ்ந்ததை உதாரணமா எடுத்துக்கிட்டு நிறைய பேர் அப்படியே வாழ்ந்து காட்டியிருக்காங்க. அதே மாதிரி அவரோட வாழ்க்கையிலேயே ஒரு தடவை மாமிசம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தூங்கும்பொழுது அந்த ஆட்டின் இறைச்சி அதை சாப்பிட்டு அதை ஆடு உள்ள கத்துற மாதிரி இது வந்து அந்த அனுபவம் வந்து அதுல இருந்து இனிமே வந்து நான்வெஜ்ஜே நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அந்த வந்து ஒரு சங்கல்பம் எடுத்துக்கிட்டு அந்த உயிர்களுக்கு எல்லாம் துன்பம் கொடுக்க கூடாதுன்னு ஒரு வாழ்க்கையில மாற்றமும் வந்தது. பாரதியார் எடுத்துக்கிட்டா அந்த குள்ளசாமி, அவரை வந்து பார்த்தார், ஒரு உயர்ந்த நிலைக்கு சென்றார். நம்ம மகரிஷி, வேதாத்திரி மகரிஷி எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அவர் வாழ்க்கையில எத்தனையோ அனுபவங்கள்லாம் கிடைச்சது. சினம் தவிர்த்தல் அந்த பயிற்சியை நமக்கு எப்படி கொடுத்தார், அவர் வாழ்க்கையில நடந்த 2 நிகழ்ச்சிகள் அது வழியா நமக்கு இந்த பயிற்சிகளை கொடுத்தார், சினம் தவிர்த்தல் பயிற்சியை கொடுத்தார். அப்படின்னு பார்க்கும்பொழுது நிறைய மகான்கள் இல்ல. அருணகிரிநாதர் அவர் வந்து அவ்வளவு உயர்ந்த நிலைக்கு போனார். முதல்ல வந்து ரொம்ப வேண்டாத வந்து ஒரு வாழ்க்கை முறைதான் இருந்தது. ஆனா அவருடைய சகோதரி மூலமா ஒரு வாழ்க்கையில அவங்க கேட்ட கேள்விக்கு அவங்க வந்து வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. அப்புறம் பெரிய முருக பக்தரானார். அந்த மாதிரி நிறைய மகான்கள் வாழ்க்கையில சில பேர் பிறவியிலேருந்தே அந்த மாதிரியே மகான்களா இருந்திருக்காங்க. சில பேர் வந்து பட்டினத்தார், அவர் வந்து அந்த மாதிரிதான் வந்து பணக்காரரா இருந்து அதுக்கப்புறம் வேற மாதிரி வந்து வாழ்க்கை முறைக்கு போனார் அவர். அந்த மாதிரி எத்தனையோ மகான்கள் சில நிகழ்ச்சிகள்ல அவங்க வந்து வாழ்க்கை மாறி மகான்களா வந்திருக்காங்க. சில பேருக்கு ஆரம்பத்திலேயே அந்த வாழ்க்கை முறை அவங்களுக்கு வந்து அப்படியே வந்து
மகான்களாவே கொண்டு வந்திருக்கு. சில பேர் வால்மீகி, நம்ம அது கூட தெரியும். திருடனா இருந்திருக்கார். அதுக்கப்புறம் ராமன்னு வந்து ராமன் சொல்லுன்னு ஒரு முனிவர் வந்து சொன்னத வச்சு, அவரு கம்பராமாயணம் ராமாயணம் எழுதுற அளவுக்கு வந்து அவருக்கு வந்து வந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா, சாதாரண மனிதர்களா இருந்து, அப்புறம் ஒரு நிகழ்ச்சினால, இல்ல அந்த மாரி வந்து அவங்க அறிவில தேர்ச்சி பெற்று, அந்த மாரி எல்லாமும் வந்திருக்காங்க. இததான் வந்து மகரிஷி சொல்றாரு. ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலயும் எத்தனையோ விதத்துல நம்ம எத்தனையோ மனிதர்கள பார்க்கிறோம். சில சமயம் குழந்தைங்கள்கிட்டேருந்து கூட வந்து நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அது ஏதோ பெரியவங்க கிட்டேருந்து தான் கிடைக்கிறதுங்கிறது இல்ல. சின்ன குழந்தைகள் மூலமா கூட வந்து எத்தனையோ விதத்துல வந்து நமக்கு வந்து அந்த ஒரு அறிவை உயர்த்திக் கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வாய்க்கிறது. இல்லன்னா உணர்ச்சி நிலையிலேயே இருந்துட்டு இருப்போம். நான் இத முன்னாடி கூட பகிர்ந்துட்டு இருக்கேன் நானு. என்னுடைய தம்பி வீட்டுக்கு ஒரு தூரம் போயிருந்தபோது, அங்க அப்படிதான் தம்பியோட குழந்தைங்க அது அப்போலாம் வந்து ஹாலிடேஸ். எல்லாம் வந்து விளையாடிட்டு இருப்பாங்க. அது வந்து ஒரு மாதிரி அ ரவுண்டா வந்து அந்த அபார்ட்மெண்ட்ல வீடெல்லாம் இருக்கும். ரவுண்ட் ஷேப்ல. இந்த குழந்தைங்க வந்து நாங்க போன அன்னைக்கு, இந்த குழந்தைங்க ஒரு ஒரு மணி நேரம் ஒரு ஒரு வீட்ல இருக்கணும். அப்படின்னு டைம் டேபிள் போட்டுட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. நம்ம தம்பி வீட்டுக்கு அவங்க வந்து 1 மணிலேருந்து 2 மணிக்கு வரணும். என் தம்பி ஒய்ஃபு, நானு எல்லாம் சேர்ந்து அந்த மாரி அந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது வரதுக்கெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தோம். திடீர்னு 12 மணிக்கு பெல் அடிச்ச சத்தம் கேட்டு வெளியில போய் பார்த்தா, இந்த குழந்தைங்கலாம் நிக்கிறாங்க. ஒரு 10 குழந்தைங்க இருந்தாங்க. தம்பி ஒய்ஃப்‌க்கு கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு. "என்ன நீங்க 1 மணிக்கு தானே வரதா இருந்தீங்க. இப்போ 12 மணிக்கே வந்திருக்கீங்களே!" அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பொண்ண பார்த்து, "என்ன இப்பவே கூட்டிட்டு வந்துட்ட?" அப்படின்ட்டு கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு கேட்டுட்டாங்க. அப்புறம் குழந்தைங்கள எல்லாம் உள்ள வாங்க அப்படின்னு கூப்ட்டு, அந்த கூப்ட்டு உட்காத்தி வச்சுட்டு, அப்புறம் தம்பியோட பொண்ணும், அது என்ன பண்ணிருச்சு, அம்மாவ கூட்டிட்டு போச்சு. ரூம்ல போயிட்டு, "நாங்க வந்து 1 மணிக்கு தான் இங்க வந்திருக்கணும். ஆனா 12 மணிக்கு எந்த வீட்டுக்கு போணுமோ, அந்த வீட்டு பெல் அடிச்சு, அந்த ஆன்டி தூங்கிட்டாங்க போல இருக்கு. கதவே திறக்கல. அடுத்தது நம்மளோட வீடு தான். அதனால தான் சரின்னு நான் இங்க கூட்டிட்டு வந்தேன்." அப்படின்னுட்டு, "என்ன தனியா நீ கூப்பிட்டு கேட்டுருக்கலாமேம்மா நீங்க. எல்லாருக்கும் எதிர்க்க இப்படி கோச்சுக்கிட்டீங்களே! என்ன இப்படி கூட்டிட்டு வந்துட்டீங்கன்னு" அந்த பொண்ணு போயிடுச்சு. இப்போ இந்த குழந்தைகள் மூலம் கூட அந்த நிகழ்ச்சி எல்லாருக்குமே வந்து மதிப்பு குடுக்கணும் அப்படிங்கிறத அதெல்லாம் தான் மகரிஷி சொல்வார். உடனே ரியாக்ட் பண்ணாதீங்கன்னு. அப்ப அந்த குழந்தை மூலமா அன்னைக்கு தெரிஞ்சுச்சு. நம்ம என்னவோ நம்மளுக்கு தான் பெரியவங்களுக்கு தான் ஈகோ இருக்குன்னு நெனச்சுக்கிறோம். எல்லாம் எறும்புக்கு கூட ஈகோ இருக்குன்னு மகரிஷி சொல்வார். அதுகிட்ட இருந்து சர்க்கரைய வந்து வாங்கினோம்னா, தையா தக்கான்னு குதிக்கும் அப்படிம்பாரு. அப்ப எல்லாருக்குமே அந்த ஈகோங்கிறது இருக்கு. அப்ப அந்த மதிப்பு குடுக்கும் பொழுது, நம்மளுக்கு வந்து அந்த குழந்தைக்கு மதிப்பு குடுக்குறோம். அந்தந்த வயசுக்கு மதிப்பு குடுக்குறோம். அந்தந்த படிப்புக்கு மதிப்பு குடுக்குறோம். அவங்கவங்க வாழுற சூழ்நிலையில மதிப்பு குடுக்குறோம். இதுல ஏழை, பணக்காரன் அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. படிச்சவங்க, படிக்காதவங்க. மனிதர் மதிப்பு குடுக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் மதிப்பு குடுக்கணும். மத்த உயிரினங்களுக்கு மதிப்பு இதான் மகரிஷி சொல்றாரு. அப்ப அந்த குழந்தைகிட்டேருந்து அன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு வீட்ல வேலை செய்றவங்களா இருந்தா கூட ஏதோ ஒரு சரியா சொல்லலைன்னா, பண்ணலைன்னா எப்படி சொல்லணும்? எங்க சொல்லணும்? அப்படிங்கிறதெல்லாம் வந்து பெரிய பாடம். அப்ப அந்த அறிவு நிலை நம்மள வந்து உயர்த்தியிருக்கா இல்லையா அந்த குழந்தை? அப்போ இந்த மாதிரி தான் சொல்றார். ஒரு சிறிய ஒரு சந்தர்ப்ப நிகழ்ச்சி மூலம் சிந்தனையில் உயர்ந்தோரும் உண்டு. ஆரம்பத்துல சுவாமிஜி கிட்ட வந்து எனக்கு முதல்ல திருமணத்துக்கு வந்திருந்தார் சுவாமிஜி. ஆனா அப்ப தெரியாது. ஆமா பிள்ளைக்காரங்க அவங்க வீட்ல வந்து ஹஸ்பண்ட் வீட்ல அவங்கலாம் சுவாமிஜி வந்தாரு. அவங்க எல்லாம் போய் பேசினாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் ஏற்கனவே பயிற்சி எடுத்துட்டு இருக்காங்க. அதனால அங்க வந்தவுடனே சரி அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு இது பண்ணிட்டோம். அப்புறம் வந்து திருமணமாயி டெல்லிக்கு போயி, அதுக்கப்புறம் இப்படி ஒரு பயிற்சி எல்லாம் குடுக்குறாங்க அப்படின்னுட்டு அத கத்துக்கிட்டோம். அப்ப ஆனா சுவாமிஜி ஆரம்பத்துல இல்ல. அப்புறம் தான் அடுத்த வருஷம் வரும்பொழுது தான் சுவாமிஜிய நேரா பார்த்தோம். நான் பார்த்தேன். அப்புறம் ஆனா அவரு ஆங்கிலத்துல தான் வந்து அங்க டெல்லிக்கு வரும்போது பயிற்சி எடுப்பாரு. அப்ப கூட எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரல. அதுக்கப்புறம் ரிஷிகேஷுக்கு வந்து கூட்டிட்டு போனாங்க. ஒரு தூரம் முதல் தரம் போனபோது கூட சுவாமிஜி லெக்சர் குடுக்கும்போதெல்லாம் கூட எனக்கு தூக்கம் வந்திருக்கு. அது ஓரளவுக்கு அப்படியே புரியும். அப்புறம் வந்து கொஞ்சம் ஹையர் லெவல் போகும்போது தூக்கம் வந்துடும். அதுக்கப்புறம் அடுத்த ட்ரிப் போகும்பொழுது, அந்த பயிற்சி எல்லாம் இது பண்ணி, ஒரு டேப் ரெக்கார்டர்ல அத ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சேன். கொஞ்சம் உடற்பயிற்சி இதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கும்போது, கூட்டு தமிழ்லாம் பண்ணும்போது கொஞ்சம் வித்தியாசம் தெரிய ஆரம்பிச்சது.
அப்புறம் மகரிஷி வந்து என்ன பண்ணாரு, நான் சொல்ற லெக்சர்லாம் நீ வந்து ரெக்கார்ட் பண்ணி கேட்கிறியாம்மா? அப்படின்ட்டு ரொம்ப அன்போட வந்து கேட்டார். அந்த மாரி ஒரு ஒரு அஃபெக்ஷன், அந்த மாரி ஒரு அன்பு, கருணை என்னோட வாழ்க்கையில நான் கேட்கல. அம்மா, அப்பா எல்லாரும் நம்மளெல்லாம் வளர்த்துருக்காங்க. ஆனா அவரு அவ்ளோ வந்து கேட்ட உடனே எனக்கு அது என்னோட எனக்கு எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்த குடுத்தது எனக்கு. அவரு வந்து கேட்ட விதம். அதாவது ஏதோ இவர் கேட்ட விதத்துல என்னுடைய வாழ்க்கையில அது ஒரு மாற்றத்த குடுக்கும். அப்படின்னு அந்த அன்பா வந்து கேட்டபொழுது, இப்ப கூட நெனச்சா அந்த ரிஷிகேஷ்ல அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறது நினைவுக்கு வருது. அதுலேருந்து எனக்குள்ள வந்து சரி இதுல ஒருத்தர் வந்து அவ்ளோ பெரிய மகான். அவர் வந்து நம்மகிட்ட வந்து இத கேட்டு ரெக்கார்ட் பண்றேன்னா, அது தன்ன பெருமைப்படுத்திக்கிறதுக்கு இல்ல. நீ கேட்டேன்னா, இது ஏன்னா அவர் சொல்றது அப்புறம் தான் புரிஞ்சது. என் வழியா வந்திருக்கு, என் வழியா வந்திருக்குன்னு சொல்றாரு. அப்போ உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். உன்னுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். உன்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரும். அப்படிங்கிற அந்த எண்ணத்துல தான் அப்படி வந்து சொன்னார். அப்படிங்கிறத அப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா முதல்ல அவர் வந்து கேட்டபொழுது, அந்த அன்பு, கருணை, இந்த ஒரு அஃபெக்ஷன் காமிச்சது, அது அந்த ஒரு அதாவது நம்ம அத மதிப்பு குடுத்து அத ரெக்கார்ட் பண்ணி கேட்க போறோம். அதுக்காக ரெக்கார்ட் பண்றோம். அப்படின்னுட்டு எத்தனையோ விதத்துல அவருடைய பார்வை அது தெரிஞ்சது. அப்பதான் வந்து ஒன்றி அதுல வந்து இன்னும் கொஞ்சம் முக்கியத்துவம் குடுத்து அத பண்ண ஆரம்பிச்சோம். அப்புறம் சூழ்நிலையினால சரி பண்ண முடியாது. அப்புறம் மஸ்கட் போனோம். அங்க வந்து ஆசிரியர் பயிற்சியெல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் சொல்லிக் குடுக்க ஆரம்பிக்கும்போது தான் அதனுடைய முக்கியத்துவம் தெரிய ஆரம்பிச்சது. அப்போ சில நிகழ்ச்சிகள் நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி எப்படிலாம் வந்து குடுக்குது பாருங்க. அதே மாரி பாட்டு பாடும்போது திடீர்னு கொஞ்சம் ஈகோ வந்தது. இன்னைக்கு நல்லா பாடிட்டேன் அப்படின்னு. வேண்டாம் ஈகோ வேண்டாம் அப்படின்னுட்டு மகரிஷியோட அந்த ரியாக்ஷன். எத்தனையோ விதத்துல அந்த அந்த சிறிய சிறிய நிகழ்ச்சிகள் அதெல்லாம் எல்லாருக்குமே வாழ்க்கையில வருது. அப்போ அந்த உணர்ச்சி நிலையிலேருந்து உணர்வு நிலைக்கு நம்மள கொண்டு போகுது. நம்மளுடைய அறிவு நிலைய உயர்த்துது அது. அதனால தான் சொல்றேன். அப்புறம் இந்த மாரி விஷயங்கள்லாம் நம்ம காலத்துக்கு ஏத்த மாரி அது மாறவும் மாறணுங்கிறார். அதுல ஒரு அழகா சொல்றாரு. அறிவு விளக்கம் ஒண்ணு குடுக்குறாரு பாருங்க. தொன்று தொட்டு மனித இனம் வாழ்ந்து கண்ட அறிவுத் தொடராக அவ்வப்போ தெளிந்தவரை கருத்தும் நன்று தீது எனும் பிரிவில் செயலொழுங்கும் கண்டோம். வழிமுறையா நமக்கு நெறைய விஷயங்கள் நம்ம கேட்டுட்டு வந்திருக்கோம். மகான்கள் மூலம் கேட்கிறோம். இது சரி, இது தப்பு அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். மனிதர்கள் கிட்டயே என்ன சொல்றார்? அறியாமைங்கிறதே இல்ல. அலட்சியம் தான் அப்படிங்கிறார். அப்போ கருத்துக்கள் நமக்கு எல்லாம் எது நல்லது, கெட்டதுங்கிறது தெரியும். நாடு, காலம், இடம், பொருட்கள் உற்பத்திக்கு ஒப்ப என்றென்றும் எவ்விடத்தும் எக்காலத்திற்கும் ஏற்றதாக எக்கருத்தும் எம்முறையும் அமையாது. இப்போ ஒரு நாடு அந்தந்த காலத்துக்கு ஏத்த மாரி எந்த பொருட்கள உபயோகப்படுத்துறோம், எந்த இடத்துல இருக்கோம், அதுக்கேத்த மாரி அந்த கருத்துக்கள் மாறும். அன்றன்று பொருந்தும்வாறு அறிஞர்கள் நம் வாழ்வில் அறிவு விளக்கம் தருவார் ஏற்று நலம் காண்போம். அப்டின்ட்டு சொல்றாரு. அதனாலதான் மகரிஷி ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் கூட எந்த மாரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுப்பாங்கன்னு அப்படின்னு எழுதியிருக்காரு. குழந்தைங்கள வளர்க்கிற முறையே மாறும். அப்படின்னு தீர்க்கதரிசி அப்படின்லாம் எழுதியிருக்காரு. அப்ப காலத்துக்கு ஏத்த மாதிரி அந்தந்த சூழ்நிலை மாறும்பொழுது, அந்த கருத்துக்கள் மாறும்பொழுது அதை ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய அறிவு நிலையை உயர்த்திக் கொள்ள வேண்டும். அப்படின்ட்டு தான் வந்து சொல்றாரு. அதனால பழசையே பிடிச்சுக்கிட்டு இருக்கவும் முடியாது. அப்புறம் மகரிஷி சொல்ற கருத்துக்கள ஏத்துக்கும்பொழுது, அததான் வந்து அவரு தொலைநோக்கு பார்வையோட கருத்துக்கள மகரிஷி குடுத்திருக்காரு. அதே மாதிரியே இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லல. ஆனா 60 வருஷம், 70 வருஷத்துக்கு முன்னாடியே, இனிமே இப்ப இருக்கிற வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னு அப்பவே வந்து அவர் சொல்லிட்டார். அதுக்கேத்த மாரி உடற்பயிற்சிகளையும் நமக்கு பண்ணி குடுத்திருக்காரு பாருங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்றாரு. இந்த உடற்பயிற்சிகள செய்யுங்க. ஆனா, உங்களுக்கு ஏதாவது பர்ட்டிகுலர் பிரச்சனை இருந்ததுன்னா, ஆசனங்கள் இல்ல அப்ப யாராவது உங்களுக்கு வழிமுறை காமிக்கிறீங்கன்னா, அதையும் சேர்த்துக்கங்க. இப்ப சொல்றேங்க டேப்பிங், பர்மா பாயிண்ட்ஸ் சொல்றாங்க. அந்த மாரி அதிகமான பிரச்சனை இருந்ததுன்னா, உடற்பயிற்சியோட அதையும் சேர்த்துக்கங்க. அப்டின்ட்டு சொல்றாரு. அதனால தான் ஆசனங்கள்லாம் கூட எல்லாமே இப்ப இருக்கிற முறைக்கு அது தேவையில்ல.
ஆனா ஒரு பர்ட்டிகுலர் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, அந்த ஆசனம் உங்களுக்கு உதவி செய்யுதுன்னா சேர்த்துக்கங்க. ஆனா மகரிஷியோட உடற்பயிற்சிய விட வேண்டாம். அதான் பேஸ். அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. அப்போ மகரிஷி அவர்கள் நம்மளுடைய அறிவு கண்ணை அவ்ளோ அழகா வந்து திறக்கிறார். ஒன்னத்தையே புடிச்சுட்டு இருக்கணும் அப்படிங்கிறது இல்லாம, எந்த அளவுக்கு அறிவ உயர்த்திக்கிறோமோ, அந்த அளவுக்கு நமக்கு விளக்கங்கள் கிடைக்குது. அதுதான் வந்து கவலை ஒழித்தல்ல கூட ஒரு இடத்துல சொல்றார். அந்த அறிவு நிலை எப்படி எப்படியெல்லாம் வளர்ச்சி அடையுதுங்கிறதுக்கு சொல்றார். இயற்கை அறிவு, நுண்மான் நுழைப்புலன் அறிவு, உள்ளுணர்வு அறிவு, தேர்ந்த அறிவு, மெய்யறிவு அப்படின்ட்டு சொல்றார். மெய்யறிவுங்கிறது தான் உச்சநிலை. இயற்கை அறிவுங்கிறது என்ன? இன்ஸ்டிங்க்ட். இப்போ அது எல்லா உயிரினங்களுக்கும் பொருந்தும். விலங்கினங்கள் பசிக்குது, அடிச்சு சாப்பிடுது அவ்வளதான். நெருப்ப தொடுறோம், டக்குன்னு கைய எடுக்கிறோம். அதான். இது உடனே அந்த செயல்படுறது தான் இன்ஸ்டிங்க்ட் அறிவு. டக்குன்னு இயற்கை அறிவு அப்படின்ட்டு சொல்லலாம். தேவைய பூர்த்தி செய்து கொள்வது. அவ்வளதான். அதுக்கு அடுத்தது நுண்மான் நுழைப்புலன் அறிவு. இன்னும் கொஞ்சம் ஆழம் அது. இத செய்தா இந்த விளைவு வரும். அப்படின்னு யோசிச்சு, அதுக்கப்புறம் அது செய்யறது தான் நுணுகி, ஆராய்ந்து அது செய்யக்கூடியது. அந்த என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்குள்ளேயே நுழைந்து, ஆராய்ந்து அத வந்து செய்றதான். நுண்மான் நுழைப்புலன் அறிவு. என்ன அருமையான வார்த்தை பாருங்க. அதுல நம்ம தேர்ச்சி பெற பெற அவர் சொல்றார், உள்ளுணர்வா நமக்கு கிடைக்கும். அந்த அறிவு நிலை இன்னும் உயரும். அதான் இன்ட்யூஷன். அதோட மட்டும் இல்லாம, அப்புறம் புத்தகங்கள் வாயிலாக, மகான்கள் வாயிலாக நம்ம நெறைய விஷயங்கள தெரிஞ்சுக்கிறோம். அது தேர்ந்த அறிவு. அதுக்கப்புறம் ஃபைனலா நம்ம எங்கேருந்து வந்திருக்கோம்? எங்க போகப் போறோம்? அதுக்கப்புறம் இத்தன நம்ம பார்க்குறோமே, இதெல்லாம் எப்படி உருவாச்சு? இதனுடைய மூலம் என்ன? அப்படின்னு எல்லாவற்றையும் தொகுத்து பார்த்து, அதுல வந்து தேர்ச்சி பெறுவது தான் மெய்யறிவு அப்படின்ட்டு சொல்றார். அப்போ இந்த அளவுக்கு நம்மளுடைய அறிவு நிலைய உயர்த்திக் கொண்டே போக முடியும். ஆனா, அங்கங்க கிடைக்கிற அனுபவங்கள வச்சு இந்த அறிவை உயர்த்திக் கொண்டே போகலாம். ரொம்ப அழகா அந்த மெய்யறிவுங்கிறதுக்கு விளக்கம் குடுக்குறார். அவர் எழுதின வார்த்தையிலேயே அத அப்படியே நான் சொல்றேன். "முற்றும் உணர்ந்து தெளிந்த அறிவு உறுதி, அயரா விழிப்பு, விளங்கிய வழியில் பிறழாது செயல்புரியும் பண்பு, அனைத்து உயிர்களின் வாழ்க்கை நல விழைவு இவையெல்லாம் அடக்கமாகக் கொண்டதே மெய்யறிவாகும்." அப்ப இந்த அளவுக்கு அறிவு விரியுது. மனம் விரியுது. அப்படி விரிந்து செயல்பட்டு இன்னொருத்தருக்கும் அந்த தொண்டுங்கிறதையும் சேர்த்துக்கிட்டு வரும்பொழுது தான் அது மெய்யறிவு. நம்மளோட வச்சுக்கல. ஒண்ணு தெளிந்த அறிவு. அதுல வந்து உறுதியா இருக்கணும். அதான் மகரிஷி சொல்றார். தெளிவு, துணிவு, பணிவு, கனிவு. இந்த 4ல எல்லாம் அடங்கிடுச்சு. சோ நம்ப வந்து தெளிந்த அறிவு. அதுல உறுதியா இருக்கணும். அப்புறம் விழிப்பு நிலை. அதுக்கப்புறம் அது வழியாவே நடந்துக்கிறது. அதுக்கப்புறம் நடந்துகிட்டே மத்த உயிர்களுக்கும் என்னென்ன தேவையோ அதையும் பூர்த்தி செய்து தொண்டு மனப்பான்மையோட வாழுது. இது எல்லாம் தான் சேர்ந்தது தான் மெய்யறிவு அப்படிங்கிறார். அப்போ இந்த மாதிரி வெவ்வேறு விதமாக உணர்ச்சி நிலையில இல்லாம உணர்வு பூர்வமாக செயல்படுவதற்கு மனம்ங்கிற நிலையிலேருந்து அதை அறிவாக உயர்த்திக் கொள்ளக்கூடிய நிலையில எத்தனையோ முறைகள் இருக்கு. ஆனா எல்லாமே வாழ்க்கையில இந்த முறைகள் எல்லாமே நமக்கு வருது. பொறிப்புலன்கள் அந்த இதுலயும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதிகமா சாப்பிட்டா உடனே வந்து ஏன்னா அந்த நாக்குங்கிற அந்த சுவைக்கு அடிமையாயி அதிகமா சாப்பிட்டு விடுறோம். அதுக்கப்புறம் வயித்து வலி வரும்போது தான் பிரச்சனை வருது. அப்போ அங்கேயும் வந்து உணர்ச்சி நிலையிலேருந்து உணர்வு நிலைக்கு வரும். இனிமே அதிகமா சாப்பிடக்கூடாது அப்படின்னு. அப்போ புலன்கள் மூலமாவும் சரி, மகான்கள் சொன்ன வழியிலயும் சரி, படித்தும் சரி, இல்ல வாழ்க்கையில நடக்கிற நிகழ்ச்சிகள் மூலமாக எத்தனையோ விதத்துல நம்மளுடைய அறிவை வளர்த்துக் கொள்வதற்கு நமக்கு நெறைய வாய்ப்புகள் கிடைக்குது. அந்த மாதிரி நம்மளுடைய அறிவை அத வந்து விரித்துக் கொள்வதற்கு மகரிஷி இந்த கவிதை மூலமா நமக்கு விளக்கங்கள குடுத்திருக்கார். வாழ்க!
அதுக்கப்புறம் இன்னும் உயர்ந்த நிலைக்கு போய், அந்த தெய்வமே இறைநிலையே அறிவா நமக்குள்ள இயங்கிட்டு இருக்கு. அதனால தான் இத்தன நிகழ்ச்சிகள் இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள முடியுதுன்னு, அந்த ஒரு உயர்ந்த உண்மை, பேரறிவு அதையும் நமக்கு விளக்கி சொல்றார். வாழ்க வளமுடன். வாழ்க